குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் உங்கள் நேம்? இளங்கோ. என்ன பிஸ்னஸ் சார் பண்ணுறீங்க? ஜேஎஸ்டபிள்யூவில் ரா மெட்டீரியல் சப்ளையர். ஜேஎஸ்டபிள்யூவில் எத்தனை இயர்ஸாக சார் இருக்கீங்க? 23 வருஷம் ஆகுது. நான் 23 இயர்ஸ். எப்படி சார் உள்ள என்ட்ரு ஆனீங்க? அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குமே, அவ்வளோ பெரிய கம்பெனி தான் இருந்தாலும் 23 வருஷத்துக்கு முன்னே முதல் உமி அப்படின்னு சொல்லிட்டு ரா மெட்டீரியல், அதாவது இரும்பை சூடாக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருள் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. நானும் கொடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய 26 பிராண்டு பண்ணிகிட்ருக்கேன். கெமிக்கல்ஸ், எல்லா கெமிக்கல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இரும்பு சம்பந்தமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே, அந்த மெட்டீரியல் வெளியே போகிற வரைக்கும் பேக்கிங் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். நான் மொத்தமாக எத்தனை ப்ராடக்ட் சார் இப்போ சப்ளை பண்ணுறேன்? 26 ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கேன். எங்கேருந்து சார் எல்லாம் சோர்ஸ் பண்ணி எடுத்தீங்க? ஆல் ஓவர் இந்தியா. ஓகே சார். எப்படி ரீச் பண்ணீங்க இங்கே வாங்குற அந்த பர்சன்ஸ் சார்? ஒவ்வொரு இப்போ கம்பெனிஸில் என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் அதை எந்த இடத்துல இது கிடைக்கும், என்ன மாதிரி குவாலிட்டியில் கொடுக்கணும், எப்படி பெட்டராக கொடுக்கணும், ரேட்டில் என்ன குறைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சர்ச் பண்ணி அந்த மாதிரி இடத்துல பிடிச்சி நான் கம்பெனிக்கு சப்ளை கொடுத்துட்ருக்கிறதுனால இன்னும் ஜேஎஸ்டபிள்யூவில் ரெகுலர் வெண்டாராக வச்சுருக்காங்க. ஓகே சார். எத்தனை கம்பெனியில் சார் இந்த மாதிரி வெண்டார்ஷிப் வச்சுருக்கீங்க? இது வரைக்கும் 10 கம்பெனியில் நான் வெண்டார்ஷிப்பாக இருக்கேன். 10 கம்பெனிஸா சார்? ஆல் ஓவர் இந்தியாவா சார்? ஆல் ஓவர் இந்தியா. அது மற்ற கம்பெனிஸ்க்கு எப்படி சார் ரீச் பண்ணீங்க? மற்ற கம்பெனிஸ் இந்த கம்பெனி ஒரு ஜேஎஸ்டபிள்யூ ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எங்கள் கம்பெனியில் இந்த சப்ளையர் ரொம்ப குட்டாக பண்ணிகிட்ருக்காரு, உங்கள் கம்பெனிக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கம்பெனி டு கம்பெனி ஒரு இது பேசிப்பாங்க. அப்படிங்கும் பொழுது அப்படி என்னை ரெஃபர் பண்ணதுனால ஒவ்வொரு கம்பெனியும் என்னை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மூலிமா நான் இன்றைக்கி நல்ல முறையில் 10 கம்பெனிக்கு சப்ளை கொடுத்துட்ருக்கேன். சூப்பர் சார். உங்கள் பிராண்ட் நேம் சார்? உங்கள் கம்பெனி நேம்? அருண்பிரியா என்டர்பிரைசஸ். இப்போ ஆல் ஓவர் இந்தியா நிறைய பாப்புலர் கம்பெனிஸில் உங்களோட பேர் சொன்னால் கண்டிப்பாக தெரியும். ரொம்ப பாப்புலர் கம்பெனிஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிம்பிளான கம்பெனின்னு சொல்ல முடியாது. 10 கம்பெனிஸ் வச்சுருக்கீங்க சார். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை? 23 இயர்ஸில் 10 கம்பெனிஸ். இன்னும் என்னென்ன சார் நீங்கள் பண்ணலான்ட்டு இருக்கீங்க? ஃப்யூச்சரில் இன்னும் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய டெவலப் பண்ணணும். என்கிட்ட கிட்டத்தட்ட 10 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் படித்து எங்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன். நான் ஏன்னா என்னோடய எஜுகேஷன் கம்மி தான், அதனால் எல்லாம் இப்போ இருக்கிற நாலேஜுக்கு தகுந்த மாதிரி 10 ஸ்டாஃப்ஸுங்க வச்சுருக்கேன். அவங்க மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நல்ல மாதிரி இன்னும் கம்பெனிஸ் நிறைய டெவலப் பண்ணுவேன். ஓகே சார். வேறு என்ன சார் அடிஷ்னலாக நீங்கள் பண்ணலான்ட்டு இருக்கீங்க? வேறு அடிஷ்னல் எந்த மெட்டீரியல் கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும். கெமிக்கல்ஸ் இப்போது சப்ளை பண்ணுறீங்களா சார்? தண்ணி சுத்தம் பண்ணக்கூடிய அனைத்து கெமிக்கல்ஸும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் வெளியே சோர்ஸ் பண்ணி சப்ளை பண்ணுற மாதிரி சார்? ஆமாம். வேறு என்ன டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் நீங்கள்? வேறு டிஃபெக்டான ஸ்டீல் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதாவது ஸ்டீல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டீல்ஸ் ரா மெட்டீரியல் அந்த ஸ்டீலை உருக்கி அது பதப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் அஸ்கு. அதுக்கப்புறம் அது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை காயில் ஆக்கிறதுக்கு கெமிக்கல்ஸு, பார் ஆக்கிறதுக்கு கெமிக்கல்ஸு. அதுக்கப்புறம் அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது டேகு. அதுக்கு மேலே பேக்கிங்க்கு ஹெச்டிபி பேகு. அதுக்கு மேலே வண்டியில் சேஃபாக போகணும் அப்படிங்கிறதுக்கு மூங்கில் பாய். இந்த மாதிரி நிறைய பேம்பூ மேட், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸான வெரைட்டிஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாத்துலேயும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது? எல்லாமே இருக்கும். ஜேஎஸ்டபிள்யூவில் ஒரு 18,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அது இருக்கிறதுலே பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இந்தியாவில். அந்த கம்பெனிஸில் நான் ஒரு வெண்டார் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஜேஎஸ்டபிள்யூவில் நிறைய ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ரேட்டு எல்லாத்த விட எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. நானும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட ஒரு டீமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் என்னை நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் இந்த கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். அதன் மூலிமா இப்போ என்னுடைய ஜேஎஸ்டபிள்யூவில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அடிஷ்னல் கம்பெனிஸ் எனக்கு இப்போ 10 கம்பெனிஸ் என் கையில் இருக்குது. எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். சூப்பர் சார். இத்தனை பேருக்கு உங்களால் வேலை இருக்குது, இத்தனை பேர் அவங்களால ஏர்ன் பண்ணுறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் நிறையா பேரை ஆட் பண்ணி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐடியாஸ் இருக்கா சார்? இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் கம்பெனி டெவலப் ஆகும்பொழுது இன்னும் நிறையா பேர்த்த ஒர்க்கு அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இன்னும் நான் பெரிய அளவில் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்.
ஜூட் பேக்ஸ் எப்படி சார் ரெடிமேடாக வாங்கிடுவீங்களா இல்லை நீங்களே அது மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா சார்? ஜூட் பேக்குங்கிறது நம்ம நாட்டில் இது இங்கே தமிழ்நாட்டில் தயார் பண்ணுற ஒரு மெட்டீரியலே கிடையாது. இது எல்லாமே நார்த் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு பொருள். அங்கேருந்து ஃபேப்ரிக்காக வந்துடும். அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது கம்பெனி நேம் பிரிண்ட் போட்டு மெட்டீரியல் நேம் பிரிண்ட் போட்டு கம்பெனி கொடுக்கணும். எங்களுடைய வேலை தான். பிரிண்டிங் எப்படி சார்? மிஷின் பிரிண்டிங்கா இல்லை? ரெண்டுமே இருக்குது. மேனுவல் பிரிண்டிங் இருக்குது, மிஷின் பிரிண்டிங் இருக்குது. ஆளுங்களை வச்சு நான் ஒர்க் பண்ணுவேன். மிஷின்லேயும் இது பண்ணுவேன். கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட்டு அர்ஜென்சி தகுந்த மாதிரி நான் அந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சு கொடுப்பேன். ஓகே ஓகே சார். அந்த டேக்னு சொல்கிறீங்க, அது என்ன மாதிரி சார் இருக்கும்? எப்படி என்ன மென்ஷன் பண்ணி? அதாவது இப்போ வந்து ஒரு இரும்பு தயார் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இரும்போட ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்பெஷல் ஸ்டீல்ஸு, நார்மல் ஸ்டீல், இந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்கும். அதில் என்னென்ன இருக்குது, கார்பன் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த டேக்கில் மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் ஒரு ஷோரூம் போய் வாங்குறீங்கன்னா இதில் இப்போ ஒரு செல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்லில் எத்தனை ஜிபி இருக்குது, எத்தனை ரேம்ப் இருக்குது, இது எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிற இது கேட்குறீங்களா? இதுதான் ஸ்பெக்கு. அந்த மாதிரி இரும்புலையும் வந்து ஸ்பெக்குன்னு ஒரு மார்க் இருக்குது. ஒரு கம்பெனிக்காரன் அவனோட ஸ்பெக்குக்கு தகுந்த மாதிரி தான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவான். அந்த பர்ச்சேஸ் பண்ணி இவங்க தயார் பண்ணுற எல்லா பொருளும் ஒரே மாதிரி வராது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்பெக்கில் வரும். அந்த ஸ்பெக்கை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்டீல் டேக். அதில் டேக்கில் பிரிண்ட் பண்ணி வச்சுருவாங்க. எந்தெந்த கம்பெனிஸ் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கலாம் அவங்களுக்கு அந்தந்த ப்ராடக்ட் அனுப்பிச்சி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே சார். ஜேஎஸ்டபிள்யூ இப்போ எத்தனை பிரான்ச் சார் மொத்தம் இருக்குது? ஜேஎஸ்டபிள்யூவில் இப்போ 16 பிரான்ச் இருக்குது. ஓ, நீங்கள் அதில் எத்தனை பிரான்ச்சில் இருக்கீங்க சார்? நான் 6 பிரான்ச்சில் இருக்கேன். ஓ, மீதி 10 சார்? மீதி வந்து எனக்கு லாங்குவேஜ் தெரியாததுனால நான் அதை இப்போ முதல்ல சொன்ன மாதிரி படித்தவங்களை வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நான் நிறைய பிரான்ச்சஸ்க்கு என்னால் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனியை. ஷுவர் சார். எனக்கு வந்து படிப்பு கம்மி தான். நான் வந்து 10 வருஷம் தான் படிச்சிருக்கேன். என்னுடைய நாலேஜுக்கு 6 கம்பெனிங்கிறது, ஜேஎஸ்டபிள்யூ இதில் வந்து 6 கம்பெனிங்கிறது பெரிய விஷயம். தனிப்பட்ட முறையில் மொத்தம் டோட்டலாக 10 கம்பெனி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். எனக்கு நாலேஜுக்கு தாண்டி இதை பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வளரணும் அப்படின்னா நான் வேலைக்கு வைக்கிற ஆளுங்க கரெக்டாக எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா என்னால் இன்னமும் இந்த கம்பெனி பெரிய அளவில் கொண்டு போக முடியும். எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் விட உங்களுக்கு 23 இயர்ஸ் ஒரு ஃபீல்டில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். எஜுகேஷன் இல்லாமலும் இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுன்றதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க சார். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். உழைப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம ஒரு உழைப்புங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு அந்த உழைப்பு மேலே ஒரு பற்ற இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த உழைப்பில் டெவலப் ஆகலாம். நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம கூட கொடுத்துருக்க வேலையை வந்து நம்ம வேலைன்னு பார்க்காம அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக செய்யணும். நம்ம சம்பளத்துக்கு வேலை செய்கிற மாதிரி செய்யக்கூடாது. நம்ம வந்து அதை ரொம்ப இன்வால்மெண்ட்டாக எடுத்து செஞ்சோம்னா அந்த தொழில் சக்ஸஸ் ஆகும், பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும், எல்லாமே கரெக்டாக கொண்டு போகலாம். அதனால் உழைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு சம்பளத்துக்காக வேலை செய்யாமல் அந்த தொழிலில் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் ஆகி செய்கிறோமோ அந்த தொழில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதனால் வந்து என்றைக்குமே உழைப்பு வந்து வீண் போகாது. படிச்சிருக்கீங்க, நீங்கள்லாம் வந்து நிறைய அளவு போகணும் அப்படின்னா உங்கள்கிட்ட கொடுத்த வேலையை சம்பளத்தையாக வேலை செய்யாமல் அதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் பெரிய அளவில் வரலாம். என்னால் படிக்க முடியாத ஒரு சாதாரண ஒரு ஆள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா படித்து முடிச்ச நீங்களால் எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம். இதுக்கு வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு கொடுக்குற வேலையை ஒரு இன்வால்மெண்ட்டாக செய்யணும். ஒரு லவ்வபுளாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக வரும். ஷுவர் சார். நீங்கள் நிஜமாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. இன்னும் நீங்கள் அந்த 10 கம்பெனிஸ்க்கும் நீங்கள் இன்வால்வ் ஆகி இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும். ஆல் த பெஸ்ட் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பேரிங் யுவர் டைம் சார். தேங்க்யூ.